Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டி டிவில பார்க்க போற வீடியோ ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து ஹாப்பியானது தான். ஸோ ஒன்று வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல் செக்அப் ரிப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 3 months கம்ப்ளீட் ஆகும்போது நான் வந்து போய் என்டி ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே, தைராய்டு டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். குழந்தையோட ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது, என்ன அதில் போட்டிருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே வந்து இப்போ ஒரு 3 நாளாக ஆடி மாதம் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கீங்க வீடியோஸில். இப்போ ஆஃபர் இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம முன்னாடி போட்டது வந்து ஜூலை 16, 17, 18, அதாவது ஆடி ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு போட்டிருந்த ஆஃபர் அது. அதை எல்லாருமே பார்த்துட்டு ஆடி மாதம் ஃபுல்லாக இப்போ ஆஃபர் இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே ஆஃபர் இருக்குங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது எப்போ ஆஃபரு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னெல்லாம் வரப்போகுது, என்னங்கிற டீட்டெயில் பற்றியும் பார்க்க போகிறோம். முக்கியமாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் நான் போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, என்னங்கிற டீட்டெயில் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பாசிட்டிவ் ஆன உடனே அன்றைக்கி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட்டு, நான் இசிஜி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணது எப்போ 3 months கம்ப்ளீட் ஆகும், எப்போ குழந்தைய வந்து பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப நானுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணது. அந்த 3 months கம்ப்ளீட் ஆகணும், நம்ம அந்த பேபியை வந்து முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் எப்படா 3 months முடியும்ன்ட்டு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்ம பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது, எப்போ வந்து குழந்தை ஃபுல்லாக வந்து காமிக்க போகிறாங்க, எப்போ நம்ம வந்து இந்த ஸ்கேனில் எப்போ வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. அது எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்னால் பார்க்க முடியல, ஆனால் அவர் வந்து டாக்டர் கூப்பிட்டு காமிச்சாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை கன்ஃபார்ம் ஆன உடனே எல்லாருக்குள்ளேயுமே வந்து எப்போ வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு பதட்டமும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வருமா, வராதா, ஹெல்த்தியானதாக இருக்குமா, இருக்காதான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்தது. அதனால கரெக்டாக ஹார்ட் பீட் வந்து 45, 50 நாளில் எனக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு. அது வந்தாலும் நம்ம வந்து கேட்கணும்ல, அந்த ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் வந்து வைப்பாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போதே நம்ம படுத்திருக்கோன்னா வயிற்றில் ஸ்கேன் பண்ணும்போதே நமக்கு வந்து குழந்தை வந்து பார்க்க முடியலனா கூட அந்த சவுண்டு கேட்க முடியும். ஏன்னா நான் 2-3 டைம் கேட்டுட்டேன். அவங்க ஸ்பீக்கர் மாதிரி வெளியில் வந்து கேட்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது, கிரைண்டர் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்பா குழந்தை வந்து மூச்சு விட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஹார்ட் பீட் வந்து அந்த 50 நாளுக்குள்ளே வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் வரும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா, அது எனக்கு 6 வாரம் 5 நாளில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க. அதில் வந்து ஹார்ட் பீட் அப்போயே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து 133 இருந்தது ஹார்ட் பீட்டு. ஸோ எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்ததுமே 150க்கு மேலே தான் இருந்தது. சாய்ராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் பார்க்கும்போதே 150 அப்படி தான் காமிச்சிது. அதுக்கப்புறம் குறைஞ்சிது, அப்புறம் ஏறிச்சு. அது ஒரு நிலையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இங்கே வந்து 2வதாக பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ஹார்ட் பீட் வந்து 133 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதில் பெருசாக அப்புறம் வேறு எதுவும் தெரியல. ஏன்னா 2 மாதம் அந்த ஒரு 50 நாளில் எதுவும் வேறு எதுவும் பெருசாக தெரியாதுல்ல. அதுக்கப்புறமா வந்து திரும்ப அடுத்த ஒரு 1 month கழித்து எனக்கு ஸ்கேன் வந்து இப்போ எடுத்தாங்க. இப்போ எடுக்கும்போது 13 வாரம் 5 நாள் அந்த நாளில் எடுத்தாங்க. ஹார்ட் பீட் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 141 இருந்தது. ஃபஸ்ட் 133 இருந்ததுங்களா, இப்போ 141 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரியே வந்து ஃபெட்டல் மூமெண்ட்ஸ் வந்து அது அவங்க பார்த்துருக்காங்க, குழந்தையோட அசைவு எல்லாமே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நார்மலாக அப்புறம் எல்லாம் போட்டிருக்காங்க, சர்வீக்ஸ் அதனுடைய சென்டிமீட்டரு அண்ட் நம்ம கர்ப்பப்பையோட அளவு எவ்வளோ என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நார்மலாக இருந்தது. இதில் தான் வந்து நாங்கள் எங்கள் பேபியை பார்த்தோம். உங்களுக்கு இங்கேருந்து காமிச்சா தெரியுமான்னு தெரில. ஸோ முழுமையாக வந்து குழந்தை வந்து அந்த உருவம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா தலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படி தெரிகிற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த 3 months கம்ப்ளீட் ஆகும்போது ஓரளவுக்கு உருவம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஹார்ட் பீட்டோட அந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து இப்போது 5ஆம் மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க. அனாமலை ஸ்கேன் பண்ணுவோம்ல, குறைபாடு ஸ்கேனுன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3ஆவது மாதம் பண்ணுவாங்க, 5ஆம் மாதம் பண்ணுவாங்க, அப்புறம் 7ஆவது மாதம் பண்ணுவாங்க. இடையில எதாவது தேவைப்பட்டு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ இடையில வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்கேனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம்.
எனக்கு குழந்தை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், என்ன பொசிஷனில் இருக்குது, நஞ்சு கொடி எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கு வந்து 2 வாரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. நார்மல் ஸ்கேனும் பண்ணணும், அனாமலி ஸ்கேனும் பண்ணணும், 2 ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் குழந்தையோட வந்து வளர்ச்சியெல்லாம் தெரியும், என்ன குறைபாடு இருக்குது, இல்லை ஒரு ஆரோக்கியமான பேபியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் டபுள் மார்க் டெஸ்ட்டுன்ட்டு இப்போ எடுப்பாங்க, அது எனக்கு எடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் வரும். அதில் வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா அதையும் சொல்கிறேன் இருங்க. அதில் வந்து எனக்கு அது கிளியராக எனக்கு தெரியல என்னன்ட்டு. பீட்டா ஹெச்சிசிஜி வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா ஹெச்சிசிஜி எவ்வளோ இருந்ததுன்னா 74 இருந்தது. அப்புறம் இன்னொன்று பிஏபிபின்னு போட்டிருக்காங்க, அது 4.30 இருக்குது. அது எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிற மாதிரி பார்க்கறது தான் வந்து டபுள் மார்க் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுலேயும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா இந்த டபுள் மார்க் டெஸ்ட்டு, ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு இடையில வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டு 2 டைம் தடுப்பூசி போடுவாங்க. 4th மந்த்து போடுவாங்க, அப்புறம் 5th மந்த்து போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து 3ஆவது மாதமே வர சொல்லியிருந்தாங்க. நான் 3ஆவது மாதமே போயிட்டு தடுப்பூசி போட்டுட்டேன். அடுத்து இப்போ 5ஆம் மாதம் வர சொல்லியிருக்காங்க. 5ஆவது மாதமும் அடுத்து போட போகிறோம். இதுதான் கவர்மெண்ட்டோடைய அட்டை. ஸோ இதுக்கு கிஃப்ட் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது நான் பாப்பாவுக்கு வாங்கினது கிடையாது. இந்த குழந்தைக்கு வந்து அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டில் பணம்லாம் ஏறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அது ஏறுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா பாப்பாவுக்குலாம் சுத்தமாக ஏறவே இல்லை. இந்த டைம் ஏறும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4000 ரூபாய் கிட்ட ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த கிஃப்ட் பாக்ஸ் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது என்னங்கிற டீட்டெயிலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு ஆசையாக இருந்தது. எல்லாரும் வந்து ஜிஹெச்சில் போயிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் வரவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து அந்த சிஸ்டரே கால் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போது 5th மந்த்தில் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற ஸ்கேனு, அதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு இந்த ஸ்கேன் பண்ணும்போது நஞ்சு கொடி வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஹெவியான வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா நஞ்சு கொடி கீழே இருந்தாலே கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் ப்ராப்ளம் தான். அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பாப்பாவுக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, நஞ்சு கொடி கீழே இருக்குன்னு சொல்லி 5-6 மாதம் வரைக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அவளுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. நான் கன்சீவான அந்த ஒரு 3 மந்த்ஸு அந்த ஸ்கேன்லேயே சொல்லிட்டாங்க. அதுலேருந்தே நான் ஒரு 6 மாதம் வரைக்குமே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் என்னென்னா, இது எல்லாருக்கும் இப்போ காமனாக அது இருக்கிறது தான். கீழே இறங்கும் பேபி, அப்புறம் வளர வளர வயிறு பெருசாக ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிடும். அதுதான். ஸோ டாக்டர் வந்து இந்த டைம் போகும்போது கேட்கும்போது வயிறு செக்கப் மட்டும் போயிருந்தேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குழந்தை வளர அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும், அதனால் எதுவும் நீங்கள் பயப்பட வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், ஹாப்பியாக இருங்கன்னாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. நஞ்சு கொடி கீழே இருக்குது, எதுவுமே பண்ணாதீங்க, சுத்தமாக வெயிட்டை தூக்காதீங்கன்ட்டாங்க. எனக்கு என்னென்னா, சாயிரா வந்து என்னை விட்டு சுத்தமாக கீழே இறங்க மாட்டா. நான் இப்போ கன்சீவாக ஆனதுலேருந்தே பாப்பாவை தூக்கி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். நானே எவ்வளவோ வந்து அவளை கீழே உட்கார வைக்கணும், இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினச்சா கூட பாப்பா விடவே மாட்டேன்றா. எல்லா நேரமும் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். சரி பார்த்துக்கலாம், இது வந்து கடவுள் கொடுத்தது, எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது முன்னாடி பேபி இருந்ததால் அந்த அனுபவம் இருக்கிறதால சரி நானே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது நஞ்சு கொடிங்கிறது கீழே இருக்கும், அப்புறம் பேபி வளர அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் தானே ஆகணும், அதெல்லாம் போயிடும் கண்டிப்பாக அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் வீட்டு வேலை செய்கிறது, பாப்பாவை தூக்கிட்டு எல்லாம் பண்ணுறது எல்லாமே அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா இப்போது நிறைய ப்ராடக்ட்லாம் இப்போ லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அது வர ஃபோன் கால் பேசணும், அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். அதனால் எல்லா டைமும் ரொம்ப பிஸியாகவே தான் போயிட்டுருக்கு. சாயிராவுக்குலாம் சுத்தமாக நான் வேலையே செய்யாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இருந்ததால் சூப்பராக ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து பாப்பாவும் இப்போ இருக்கா, ஒர்க்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வீட்டு வேலைகளும் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாமே இப்போ சேர்ந்து பார்க்கும்போது அதையும் மீறி வந்து கடவுள் நமக்கு ஒரு பேபியை கொடுத்துருக்காரு. அது அவர் கொடுத்தது, கண்டிப்பாக ஒரு சேஃபாக பத்திரமா நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாருங்கிற முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரிலாம் என்னால் சத்தியமாக இருக்கவே முடியல.
படுத்தையெல்லாம் இருந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது. எல்லா ஒர்க்கும் செஞ்சாகணும். பாப்பாவை பார்த்தாகணும், ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும், எல்லாமே பண்ணி ஆகணும் இல்லை. ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆகணும். அதனால் அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே, பார்த்துக்கலாங்க. சரி, ஓகேங்க. உங்களுக்கும் வந்து இது நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் வந்து நஞ்சு கொடி கீழே இருந்தால் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, குழந்தைக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே நீங்கள் பயப்படாதீங்க. அது குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிடும். நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கன்சீவாக ஆகிட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு 10 மாதங்கிறது ஒரு ஒரு கிஃப்டான ஒரு நாட்கள் தான். கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் கூட, ஆனால் அது வந்து எல்லாமே இது மறக்க முடியாத தருணமாக இருக்கும். அடுத்தது நம்ம இன்னொரு குழந்தைய சுமக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இல்லை எதுவும் நடக்கலாம். அதனால இந்த இருக்கிற அந்த 10 மாதம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எதுவும் வருத்தப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, நான் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் பற்றி பேசிட்டேன். அடுத்ததான் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறது. எல்லாருமே நீங்கள் ஆவலோடு கேட்ட ஆஃபர் எங்கங்க, ஆடி மாதம் ஆஃபர் போடுறீங்களா இல்லையா, சுதந்திர தினம் வந்துருச்சு, 15ஆம் தேதி வருதுன்னு 2 நாள் தான் இருக்குது, ஆஃபர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்க. அதையும் இப்போ நான் போன வீடியோ இப்போ நான் போட்டேன்ல, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அதில் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பார்த்துட்டு எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது, கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஃபோன் கால் அட்டனே பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினேன். முடியாததுக்கெல்லாம் கொஞ்சம் நான் லேட்டாக வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். அதுவும் இப்போ 2 நாளாக கொஞ்சம் ஒரு இடம் விஷயமா வெளியில் அலைஞ்சிட்டு இருந்ததால் ஒரு இடம் ஒன்று அளந்துட்டு இருந்தோம். அதனால வேறு எதுவுமே என்னால் பண்ணவே முடியல சுத்தமாக. அதனால் ரெஸ்ட்டு எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் மெசேஜுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் ரிப்ளை கொடுத்தேன். ஏன்னா கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் வந்து போட்டதும் நிறைய பேர் இப்போ வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எப்படி சிஸ்டர் எடுத்துக்கிறது என்னங்கிற டீட்டெயில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் தெளிவாக இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஆஃபரை பற்றி சொல்லிடுறேன், வேறு எதுக்குள்ளே போயிடுவேன். ஆஃபர் வந்து எப்போ இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் 13ங்களா, நாளைக்கு ஆகஸ்ட் 14. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஆஃபர் வீடியோ வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, யூஸ் ஆகிற மாதிரி இந்த ஆஃபர் இருக்கும். நீங்கள் இந்த 2-3 நாளில் வந்து நிறைய பேர் வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஆஃபரில் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேக் ஏதாவது வரும், நீங்கள் ஆஃபரில் புக் பண்ணுங்க நான் சொன்னேன். அதுக்காக இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டிங்க, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஆஃபர் வீடியோ வருது. ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட் வரப்போகுது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தீபாவளிக்கு தான் ஆஃபர் வரும். இந்த ஆஃபர் ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா, நீங்களே கேட்டதால தான் இந்த டைம் இந்த ஆஃபர் இந்த சமயத்தில் போடுறோம். ஏன்னா நம்ம ஆடி ஃபர்ஸ்ட் அன்னைக்கே ஆஃபர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தீபாவளிக்கு தான் போடணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதில் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக ஆஃபர்னு நினச்சிட்டு இருந்தோம் சிஸ்டர். ஆனால் நீங்கள் 3 நாள் தான் போட்டிருக்கீங்க, நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 1 மாதம் ஆஃபர் இருக்குது, சரி பொறுமையாக வாங்கிக்கலாம், சேலரி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம், நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே ஆஃபரை முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ உங்களுக்காகவே ஆகஸ்ட் 15 தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் இந்த 2 நாளாக வந்து புக் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் நாளைக்கு மதியம் 12 மணிலேருந்து புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட் வரும். அடுத்து வர வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபரில் வருது, அது எப்படி புக் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். என்னன்னா, கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. என்னென்னா, எனக்கு பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் வந்து போன வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கும் போது பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸு, ஃபைப்ராய்டு, தைராய்டு இஷ்யூ, கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது சம்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் பீரியட்ஸை வந்து நல்லாவே ரெகுலர் பண்ணும். நீங்கள் தயங்கவும் வேணாம், பயப்படவும் வேணாம். தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் பீரியட்ஸ் வந்து நார்மலாக ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறையா சிஸ்டர்ஸ் வந்து வாங்கி பயன்படுத்தி அவங்க சொன்ன ஃபீட்பேக்காலேயும் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணதாலேயும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே வந்து இல்லை, எந்த வித சைடு எஃபெக்டும் எதுவுமே கிடையாது. தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் அண்ட் ஹெர்பல் மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப அதே கொஷின் தான் வருது. ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை சைடு எஃபெக்ட் இருக்குமா, எங்களுக்கு பயமாக இருக்குது, நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், இது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு தெரியல, வெயிட்டு கண்டிப்பாக குறையுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் அந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரி தான் ஸ்வீட்டி டிவியில், ஷார்ட்ஸில், கம்யூனிட்டி பேஜில் எல்லாத்துலேயும் வந்து நான் ஃபீட்பேக்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணவங்க அண்ட் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிருக்குன்னு சொன்னவங்க, ஸ்கின் அலர்ஜி சரியாயிருக்குன்னு சொன்னவங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்குமே ஷார்ட்ஸாகவும் வீடியோஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தாவது நம்புங்க.
ஏன்னா ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. அது நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். அதுக்காகவே தான் நம்ம ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ கொஞ்ச நாளா ஃபீட்பேக் ஷேர் பண்ணவே முடியல. எல்லாமே டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். டைம் பத்தலங்கிறதால சரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலான்ட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துக்கலாம். அதனால 100% சேஃபானதுங்க. இதுல கெமிக்கல் எதுவும் கிடையாது. பிரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது. நீங்க எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே எதுவும் கிடையாதுங்க. நம்ம நெறைய மார்க்கெட்ல நெறைய வாங்கி பயன்படுத்தியிருக்கலாம். அதனால நெறைய பக்க விளைவுகள் வந்திருக்கலாம். ஆனா நம்ப ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு, ஹெர்பல், ஆர்கானிக் மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இது லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நான் வீடியோஸ் குடுக்கவே கிடையாது. நானும் சாரிங்க, ரியலி சாரி. நான் வீடியோஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா அது ஏதோ தட்டி தட்டி போயிட்டு இருந்தது. ஃபைனலா இப்ப வீடியோஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்றது? ஸோ வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன ரெசிபி பண்ணலாம்? அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆடியோ தான் ஷேர் பண்ணியிருப்பேன். வீடியோவ இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ணல. இந்த டைம் அடுத்த வீடியோ தான் வரப்போகுது. நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கஞ்சி இந்த 5 ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போறேன். ஏன்னா இந்த ஆஃபர்ல வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் முக்கியமா வந்து வருது. அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். கண்டிப்பா அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானதா மாத்திக்கோங்க. ஏன்னா காலையில நம்ம இட்லி, தோசை அப்படி சாப்பிடுறத விட இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி, கேழ்வரகு, கம்பு, திணை, மக்கானா, கொள்ளு, பார்லி, ஓட்ஸு, அப்புறம் சோளம், நார்மல் சோளம், வெள்ளை சோளம், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இந்த மாரி ஏகப்பட்ட தானியம் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க இந்த மாரி 5 ரெசிபில ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சு எடுத்துக்கும்போது, உங்களுக்கு உடம்பு வந்து டயர்ட் ஆகாது. எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இதனால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கருப்பு கவுனி அரிசி வந்து உங்களுக்கே தெரியும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸு, பார்லி இது எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும். மத்த பொருள் எல்லாமே உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரொம்ப நல்லது. இது நீங்க வந்து காலையிலயும் எடுத்துக்கலாம், ஈவினிங்லயும் எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து அடுத்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, நான் நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. அடுத்து வர ஆஃபர் வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.